இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்த்தோம் தூய தூய தேவனே, ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே. சரணம் 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 சரணம். பாருதல் தரும் வேந்தனை, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆட்டி தெத்தி காப்பீரே. சரணம் 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 சரணம். இலை பாருதல் தரும் வேந்தனை, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை காப்பீரே. சரணம் 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 சரணம். தேவராஜனின் திருவடிக்கு ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். கரங்களை தட்டுவோமா? பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வாழக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம். ஆமென். தொடர்ச்சியாக நம்ம ஒரு 6 வாரம் கடவுள் எனக்கு என்ன செய்வார் அப்படின்னு உங்கள் கூட ஒரு சீரீஸாக பேசணும். உங்கள் நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் நம்முடைய வாலிபர்களுக்கென்று கூட்டம் இருந்துச்சு. அண்ட் தென் வி ஆர் ஹியர் அகெயின். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி. இதை கேட்டீங்கன்னா ஒழுங்கா வாழ்நாளில் ஒரு நாளும் நீங்கள் தோற்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். லெட்ஸ் turn to Acts 1:14, Acts 2:42 and Acts 2:46. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14, 2:22, 2:46. ஸோ 3 வேத பகுதிகளை வாசிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய். வந்தேன், கும்பிட்டேன், போனேன் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை ஒரு தூரம் நம்ம வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சந்ததியாக இருக்கட்டும், we must continue doing what we are doing. எதை செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்யும். சிலருடைய ஒரு பழக்கம் அப்படின்னா, எங்கள் அம்மா ஒரு பழமொழி மலையாளத்தில் அந்த காலத்தில் சொல்வார்கள், முழுத்த மானசாந்திரம் 3 மாதம் அப்படின்னு. அவங்க சிலர்லாம் எது எடுத்தாலும் அது அதிகபட்சம் அவங்க செஞ்சால் அது எவ்வளோ செய்வாங்க? 3 மாதம். அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லைங்க, வருக வரைக்கும் நிற்போங்க. அவர் வரவே மாட்டார்னா கூட நாங்கள் வந்து நிற்போம். ஸோ
ஸோ வி வில் கண்டினியூ. ஸோ அந்த 3 வசனத்தை படிக்கிறேன். ஆக்ட்ஸ் 1:14 படிக்கிறேன். வில் ரீட் இட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். தீஸ் ஆல் கண்டினியூட். எல்லாம் சொல்லுங்கள், கண்டினியூட். With one accord in prayer and supplication, with the woman and Mary the mother of Jesus, with his brothers Matthias chosen. Okay, நம்ம அது ஆழங்கள் போல we are going with that one word. 2:42 and they continued. எல்லாம் சொல்லுங்க, continued. Steadfastly in the apostles' doctrine and fellowship, and in the breaking of bread and in prayers. 2:46 and they continuing. திரும்பி அந்த வார்த்தை பாருங்கள், முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுங்க நமக்கு. And they continuing daily with one accord in the temple and breaking bread from house to house did eat their meat with gladness and singleness of heart. தமிழ் வேண்டியவர்களுக்காய் சீக்கிரம் 1:14 படிக்கிறேன். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியோடும் அவருடைய சகோதரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இங்கிலீஷில் கண்டினியூட். ஓகே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கிலீஷில் கண்டினியூட். ஓகே. 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் என்ன செய்தார்களாம்? தரித்திருந்தார். கண்டினியூட். இங்கிலீஷில் தமிழில் தரித்திருந்தார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பூமியில் சஞ்சரித்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை பிரத்யட்சமாக்கின பின்பு இயேசு பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிற்கு போனார். அவர் சீக்கிரம் வரார். சொல்ல அவர் சீக்கிரம் வராருங்க அப்படின்னு. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் இந்த சீஷர்கள் அவருக்கு என்ன செய்தார்களாம்? தே கண்டினியூட். அவர்கள் தொடர்ச்சியாக ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேத வாசிப்பிலும் அவர் எல்லா விஷயத்திலும் and they continued with one accord. அவர்கள் தொடர்ந்து கண்டினியூ. the key word இந்த இடத்துல ஒரு திறவுகோலான வார்த்தை என்னன்னா continued. அவர்கள் தரித்திருந்தார்கள். 42 உங்களுக்கு தெரியும். 2:42 பெந்தைக்கோஸ் நாள் வந்துடுச்சு. பரிசுத்தாவியானவர் பூமிக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் பரிசுத்தாவி வந்த பின்னாடியும் they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and prayers. இங்கேயும் கீவேர்ட் என்னன்னா continued. அவர்கள் தரித்திருந்தார்கள், தொடர்ந்து செய்தார்கள். 46 வரும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி எல்லாம் போனதுக்கப்புறம் பரிசுத்தாவி வந்ததுக்கப்புறம் அவர்கள் தொடர்ந்து அதை செய்கிறார்கள். ஆமென். ஒரு பெரிய அனுபவம். பெந்தைக்கோஸ் நாள் உங்களுக்கு தெரியும், வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அக்கினிமயமான நாவுகள் தோன்றிட்டு அந்நிய பாஷையில் பேசினார்கள். பயங்கரமான ஒரு அசை உண்டாயிற்று. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. திருச்சபை வெடித்து வளர்கிறது. இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ சோறவே இல்லை. அவர்கள் அதில் என்ன செய்தார்கள்? தரித்து இருந்தார்கள். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது த கிரிட்டிக்கல் திங், முதலாவது நூற்றாண்டின் திருச்சபை வெற்றிகரமாக சாதித்தனுடைய முக்கியமான த கிரிட்டிக்கல் திங் ஃபார் த சக்சஸ் ஆஃப் தி ஏர்லி சர்ச். அவர்கள் ஆவியில் நிறைந்தார்கள், அந்நிய பாஷையில் பேசினார்கள், அடையாளம் நடந்துச்சு, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பதெல்லாம் முக்கியமாக இருந்தாலும் அதை விட அவர்கள் வளருவதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். அதனால தான் பர்தா புயலையும் ஜெபம் நடத்துகிறோம். we continue whatever happens, we will continue. நல்லது நடந்தாலும் வில் கண்டினியூ. வாழ்க்கை சில திருப்பங்களை தந்தாலும் வி கண்டினியூ. நெவர் கிவ் அப். ஆமென். நடந்ததெல்லாம் பெரிய விஷயங்கள் அந்த நாளில். பட் அந்த முதலாவது நூற்றாண்டு திருச்சபையினுடைய கீ சக்சஸ், அவங்க வெற்றிக்கு திறவுகோலாக இருந்தது அவர்கள் தரித்திருந்தார்கள். they continued, they did it continually. so important key. எல்லா வெற்றிக்கும், மனித வாழ்க்கையின் எல்லா வெற்றிக்கும் ஒரு பெரிய திறவுகோல் அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். நீங்கள் எல்லாம் மாறி நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. ஒரு சிலர் இன்னும் எதை எடுத்தாலும் ஒரு ஏளனமாக ஒரு 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 அலட்சிய போக்கு, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கடமைக்காக உயிரோடு இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காதீங்க. இல்லைங்க, நிறைய வேலை இருக்குது. பக்கத்தில் நிறைய இருக்குங்க. இன்னும் முடிஞ்ச மாதிரியும்
எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரியும், வாழ்க்கையில கோட்டை விட்ட மாதிரியும், சோர்ந்துட்ட மாதிரியும், இனி ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், இந்த ஒரு பைபிள் ஸ்டடி கேட்குற நீங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கலையோ, எதை செய்கிறீங்களோ தொடர்ந்து செய்யுங்க. அப்படி ஸோ கண்டினியூ என்ற வேர்டு என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். நம்ம அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். மீன்ஸ் டு கண்டினியூ மீன்ஸ் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங். ஏதோ ஒன்றை பிடித்து கொள்ளுகிறோம், ஆனால் அதை என்ன செய்ய போகிறது, விட போகிறதே. பிடிச்சாலும் புளியங்காம்பு, நான் பக்கத்தில் நான் விட போகிறது இல்லைங்க அப்படின்னு. இட் மீன்ஸ் டு பே அட்டென்ஷன் டு சம்திங். ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பது, சோராமல் கவனிப்பது. டு கிவ் கேர் என்ற அர்த்தம். டு கிவ் கேர், டு பர்சிவியர், விடாமுயற்சி. ஆமென். எவ்வளோ நடந்தாலும் நடக்காட்டிலையும் என் முயற்சியை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இல்லைன்னா டு கீப் மூவிங், நான் முன்னேறுவதை, அசைவதை நிறுத்த போகிறது இல்லை. பக்க சொல்ல சோர்ந்தெல்லாம் போயிடாத அப்படின்னு. ஸோ ஒருத்தங்க கண்டினியூவாக தரித்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே விட்டு கொடுக்கவே இல்லை. சிலது நல்லா நடந்துச்சு, சில நல்லா நடக்கலை, அது ரெண்டாவது விஷயம், அங்கே வரல. நம்ம அது வேற பைபிள் ஸ்டடியில் டீச் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போவது, எதை செஞ்சாலும் அதில் தரித்திருப்போம். we will continue. சண்டை போடுறதுல தரிச்சிருக்காதிருங்கள். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், விட்டுரு. அந்த சண்டையாலும் உனக்கு எந்த நன்மையும் நடக்க போறது, நீ தான் தோத்துட்டேன், நான் அவன் பீத்திக்கிறேன், நான் விட்டுரு. அமைதியா உன் வேலையை மட்டும் பாரு, சீக்கிரம் அவரே நிப்பார், விடு. அந்த கசப்பை ரொம்ப நாள் என்ன செய்ய தரித்து இருக்காது. இப்படி வேண்டாததுல தரிச்சு இருந்துட்டு வேண்டியதுல தரிச்சிருக்காத நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நீங்க வேண்டியதுல தரிச்சு இருந்துட்டு வேண்டாததுல தரிச்சிருக்காதிருங்கள். ஆமென். ஸோ சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்தோம். பக்கத்தில் இங்கிலீஷ் தெரியலாம் சொல்லுங்க, லெட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பு, கோபம், வருத்தம், கசப்பு, வேதனை, இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான் இல்லையா, விடு, எழுந்து வாழு, தரித்து இரு, கண்டினியூவலி. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நல்லதெல்லாம் எவ்வளோ செஞ்சிருக்கிறார், நல்ல விஷயங்களை காட்டியிருக்கிறார், நல்ல பாதைகளை காட்டியிருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல சர்ச்சை தந்து. பிடிச்சுக்கோ, விட்டுறாத. we have to hold on to it, you have to focus, you have to pay attention to it, you have to persevere. எத்தனை பேர் தெரியும், விடாமுயற்சின்னு ஒன்று இறங்கும்போது அதில் சில இனர்ஷியா, சில நெருக்கங்கள், சில எதிர்ப்புகள், சில முற்றுகைகள், எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள் வருவது சகஜம். பக்கத்தில் ஆனால் நான் தரித்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு கடவுள் புது கிருபை தருவார். பக்கத்தில் நான் விடவே மாட்டேங்க. இன்டென்ஷனலா நான் எதிர்நீச்சல் போட்டு செஞ்சிட்டே இருப்பேன். களைச்சு போனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் நான் தரித்திருப்பேன். போர் அடிச்சாலும், even if it is boring, ஒரு விஷயத்துல, வேலையில், ஒரு தொழிலில் இதையே செஞ்சு எத்தனை, நானும் 35 வருஷமா ஒரே சபைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சில நாட்கள் பக்கத்து சபைக்கு போலாமான்னு தோணுது. இட் இஸ் போரிங் பட் கண்டினியூ. ஏன்னா யாருக்கு தெரியும், பல வருஷம் நீ தரிச்சிருந்ததனுடைய வெற்றி வரும் விளிம்புல தான். நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு இப்படி சொல்ல போறோங்க, வாழ்க்கையில கடவுள் தந்த எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாய் நடப்பதாக, எதையுமே விட்டுறாதீங்க. ஆமென். எக்ஸாம்பிள் இப்படி சொல்லாமா, கடவுள் உங்க எல்லாருக்குமே வேலை செய்கிற துடிப்புள்ள ஒரு ஹார்ட் கொடுத்துருக்கிறார். சிலர் இல்லைன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க, போயிடுச்சு அவ்வளோதான், அப்புறம் நாளைக்கு எனக்கு வேலை நிறைய ஆகிடும். ஹார்ட்னு ஒன்று கொடுத்தாரு பாருங்க, அது அடிச்சுட்டே இருக்குங்க, இன்னும் நிற்கவே இல்லை. நீண்ட காலமாய் அது அடிச்சுட்டு இருக்கு. எனக்கெல்லாம் 58-59 வருஷமா அதை அடிச்சுட்டு இருக்கு.
அதுவும் ஒரே சவுண்டு தான். சிலர் சொல்லி கூட காமிப்பாங்க, ஜிஜும் ஜிஜும் ஜிஜும், வேற ரித்தமே கிடையாது. இங்கே கொட்டு அடிக்கிறவங்க 6/4 அடிக்கிறாங்க, திடீர்னு மாற்றி 2/4 அடிக்கிறாங்க, ரித்தம் மாத்துறாங்க. உங்கள் ஹார்ட் மட்டும் இன்னைக்கு ரித்தம் மாத்திச்சுன்னு வைங்க, ஐசியூவில் தான் இருப்பீங்க. அது செய்கிறத என்ன செய்துங்க, தரித்து செய்துங்க. ஹார்ட்டு கிட்ட ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும். இவ்வளோ வருஷம் உங்களுக்கு 40, 50, 60, 70 வயசு வரைக்கும் இங்கே இருக்கீங்க. ஒரு நாள் அதை ரெஸ்ட் எடுத்துச்சாங்க. இன்னைக்கு நான் கொடைக்கானல் போகிறேன்னு வெக்கேஷன் போச்சாங்க. என் குழந்தை பிறந்துச்சு, இதை போயிட்டே இருக்குன்னு அது இன்னும், அதுவும் அதுக்கு கொடுக்குற நெருக்கடிகள் கொஞ்சமா, 7 இட்லி எல்லாத்தையும் அவ்வளோ கொலஸ்ட்ராலை கொடுத்தும் அது இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்குங்க என்ற ஹார்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். Alright, the heart does the most boring job. டெய்லி ஒரே மாதிரி டிடும் 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 டிடும், எத்தனை நாளுங்க, எத்தனை வருஷங்க இன்னும் அதை அடிச்சிட்டு இருக்கு. நீ தூங்குற, அது வேலை செய்யுது. ஆமென். நீ சாப்பிடுற, அது வேலை செய்யுது. நீ எழுந்திருக்கிற, அது வேலை செய்யுது. நீ வேலைக்கு போற, ஆனாலும் அது உன்னுடைய வேலையை செய்கிறது. ஒரு நாள் கூட அந்த ஹார்ட் நான் களைச்சு போனேன்னு சொன்னதே இல்லை. இன்னைக்கு பாதி பேர் களைச்சு போய் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. உங்க ஹார்ட் மட்டும் களைச்சதுன்னு சொல்லி இருந்துன்னு வைங்க, இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சர்ச்சில் இருந்திருக்க மாட்டீங்க. இட் கண்டினியூஸ், இட் கண்டினியூஸ், இட் கண்டினியூஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலர்லாம் பிறந்து தாயின் கருவில் விசித்திர வினோதமாய் உண்டாக்கி அவயவங்களில் ஒன்றாக்கிலும் உருவாக்கப்படும் முன்னே அறிந்தேன் என்று சொன்ன போது அடிக்க தொடங்கின அந்த ஹார்ட் 105வது வயசு வரைக்கும் அடிக்குதுங்க. நன்றி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடந்த 40, 50, 60 வருஷம் இன்னும் அது தொடக்கிட்டு கண்டினியூஸ். ஒரு நாள் அந்த ஹார்ட் எழுந்து இன்னைக்கு நான் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சுன்னு வைங்களேன், என்ன ஆயிடும் நம்முடைய கதி? இல்லை இப்படியே டிஜும் டிஜும்னு அடிக்கும், இன்னும் டடுன்னு அடிக்க போற அடிச்சதுன்னு வைங்க, ஐசியூவில் தான் இருப்பீங்க. ரித்தம் மாத்தினாலே நீங்க காலிங்க. இட் கண்டினியூ. ஸோ ஹார்ட்டை பார்த்து கற்றுக்கோங்க. ஆமென். It keeps on doing again and again and again and again and again and it continues. Amen. Hallelujah. இன்னும் அது நிறுத்தாமல் செய்வ. பக்கத்தில் நானும் நிற்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It continues working and working and working and working. அதே போலதான் வாழ்க்கையையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். ஊழியத்தை சந்திக்க வேண்டும். உங்க கெரியரை சந்திக்க வேண்டும். உங்க குடும்பத்தை நீங்க சந்திக்க வேண்டும். விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். அடுத்த நாள் காலையில் நிற்க கூடாது. விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஏங்க இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசுவாசிக்கிறது அல்லங்க, மரிக்கும் வரை, கடைசி மூச்சு வரை. என்னைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வெற்றி நிக்குதுங்க. பக்கத்தில் நிற்கவே மாட்டேங்க. உங்கள் உள்ளத்தில் கடவுள் ஏதோ ஒரு உந்துதலை தந்து உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்பார்க் பண்ணி இதனை இழந்துடக்கூடாது என்று உங்கள் வாழ்க்கையில் தொடங்கின அந்த லைஃப் லைன், அந்த வெற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நிறுத்தவே கூடாது. வெற்றியை காணும் வரை, கரை சேரும் வரை, லட்சிய கரையில் நிற்கும் வரை, கர்த்தர் தொடங்கினதில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நான் தொடருவேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இருப்பாங்க, பக்கத்தில் எவன் எப்படி யார் எப்படி இருந்தாலும் நான் தொடருவேன், நான் தரித்திருப்பேன், நான் வேலை செய்வேன், நான் உழைத்து கொண்டிருப்பேன், நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் எல்லாரும் வந்தாலும் நான் பிரசங்கிப்பேன், நீங்கள் வரலனாலும் பிரசங்கிப்பேன். ஏன்னா நான் சர்ச்சை தொடங்கும் போது 7 பேர் இருந்தாங்க, அவ்வளவுதான். 7 பேருக்கு நான் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன். இப்பதான் 30 நிமிஷம் பண்றேன். I mean, I continued. I never stopped. பிரயாணம் பண்ணேன், பிரசங்கம் பண்ணேன், போனேன், வந்தேன், தொடருகிறேன். எதை செய்தாலும் நன்றே செய், அதை இன்றே செய், அதை தேர்ச்சி பெறும் வரை செய். எல்லாத்தை விட முக்கியம் அதை தொடர்ந்து. Hallelujah. Stay on the track. Keep believing the word. தொடர்ந்து கர்த்தரை நம்புங்கள். லாஸ்ட்டாக ஒரு பேசேஜை வாசித்துட்டு என்னுடைய செய்தியை முடிக்கிற. அதுலேருந்து 5 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய். ஹல்லேலூயா. மோசே, ஜோஷுவா 1ஆம் அதிகாரம், ஜோஷுவா சாப்டர் 1. மோசே மரிச்சிட்டார்.
இப்போ ஜோஷுவா தலைவன் ஆயிட்டாரு. ஜோஷுவாவுடைய வேலை இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த நாட்டில் கொண்டு போய் கானானில் சேர்க்க வேண்டும். மோசே மரிச்ச போது கர்த்தர் ஜோஷுவா கிட்ட பேசுறார். இருக்கீங்களா? பக்கத்தில் நான் தொடருவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே என்ற தலைவன் இல்லை. ஆமென். ஸோ அடுத்த லீடராக அவர் எழுந்திருக்கிறாரு. மோசே எதை தொடர்ந்தாரோ அதை ஜோஷுவா என்ன செய்யணும்? தொடரணும். யூ மஸ்ட் கண்டினியூ. நீங்கள் எல்லாம் கண்டினியூவலாக இருக்கணுங்க. ஸோ நான் சொல்கிறேன், நான் மோசையோடு இதை ஆரம்பித்தேன் ஜோஷுவா, நீ இதை என்ன செய்யணும்? தொடரும். உங்கள் சிலரை குறித்த என்னுடைய நற்சாட்சி எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ தொல்லைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ அலுவல்கள் இருக்குது. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு சாட்டர்டே ஆனால் 6 மணிக்கு வந்து உட்கார்றீங்க. 1:08 இல்லை ஆண்டவர் சொல்கிறார், ஜோஷுவாவே மோசை இனி இல்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லிவிட்டு 1:08 சொல்கிறார். அதுலேருந்து 5 வார்த்தைகளை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். நான் சொல்கிறது இவ்வளோ தூரம் புரிஞ்சதா? ஆல்ரைட். 1:08 இப்படி சொல்கிறார், திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத், பட் யூ ஷால் மெடிடேட் இன் இட் டே அண்ட் நைட், that you may observe to do according to that is written in it, for then எல்லாம் சொல்லுங்க, then you will make your way prosperous and then you will have good success. அது அந்த 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 வசனத்தை படிக்கும் போதே உங்களுக்கு மனசில் என்ன, எதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. இன்னொரு வாட்டி கேட்டனால ஒன்றும் நீ குறைஞ்சு போயிட போகிறது. ஏன்னா செய்தியை நாங்கள் கண்டினியூ தான். ஆல்ரைட். ஜோஷுவா 1:08 தமிழில் படிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய், அந்த புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்ற இடத்துல ஆக்சுவலா நீ பெரும் வெற்றியை, நல்ல வெற்றியை சுதந்திரிப்பார். ஸோ ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. பைபிள் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் வந்தது. அந்த மோசே இப்போ இல்லை, மரிச்சிட்டாரு. மோசே மரிச்சாலும் மோசே கொடுத்த வார்த்தை இருக்கு, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணம் இருக்கு, த புக் இருக்கு, த பைபிள் இருக்கு. அதுதான் உன்னுடைய வெற்றிக்குனுடைய ப்ளூ பிரிண்ட். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஜோஷுவா, நான் மோசையில் ஆரம்பிச்சதை நீ கானான்ல முடிக்கணும், நீ தொடரணும், நீ கண்டினியூ பண்ணணும். ஆனால் நீ முடிக்கணும்னா உனக்கு தேவை மோசை இனி இல்லை, ஆனால் நான் மோசைக்கு கொடுத்த இந்த பிரமாணம் இருக்கு, இது நீ பேசணும் அப்படின்றார். ஆமென். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நான் மோசை கொண்டு என்ன செஞ்சேனோ இனி நான் அதை உன்னை கொண்டு செய்ய போறேன். கண்டினியூட்டி. ஆமென். அதை நான் செய்வேன். ஸோ நீ இதை பிடிச்சிக்கணும். இனி மோசே வருவார் நினச்சின்னா மோசே வரப்போகிறது இல்லை. மோசே இஸ் கான். பட் த புக் ஆஃப் த லா, நான் பிரமாண புஸ்தகத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இது என்ன செய்யணும்னு சொல்லி, இதில் வெற்றி வார்த்தை இருக்கு, இதில் அறிக்கை இருக்கு. இந்த பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு விலகவே கூடாது. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான்? விலகக்கூடாது. இதை என்ன செய்யணுமாம்? இரவும் பகலும் தியானம் பண்ணணும். நீ இரவும் பகலும் நீ இதை பேசணும், இது வாயில் இருக்கணும். and observe to do அப்படின்றார். நீ தியானம் பண்ணிட்டு நீ செய்வதில் கவனமாயிருந்தால், இதில் எழுதப்பட்டபடியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருந்தால் உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வார்ல, நீ வாய்க்க செய்வாய். உனக்கு நல்ல வெற்றியை நான் தருவேன். 5 வார்த்தைகள் சடன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார். ஆமென். ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் 5 things. இந்த 5 விஷயம் உனக்கு நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, இந்த பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த பிரமாணத்தின், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. அப்படின்னா நாங்கள் அர்த்தம், உன் வாயை விட்டு இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாதான்? விலகக்கூடாது. அப்படின்னா நீ இதை பேச போகிற, இதை பேசணும், எப்பவுமே பேசணும்.
சர்ச்சு முடிஞ்சு பேசணும், வீட்டுக்கு போகும்போது பேசணும், யார் கூட பேசும்போது பேசணும், கும்பல்ல பேசும்போது பேசணும். எப்ப பேசினாலும் எதை பேசணும்? வார்த்தை தான் பேசணும். இது உன்னுடைய லாங்குவேஜா மாறணும், இது உன்னுடைய கான்வர்சேஷனா மாறணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்படியாங்க இப்படியாச்சு அப்படியாச்சு, வெற்றி நிச்சயம். ஸோ நீங்க எங்க இருந்தாலும் ஜோஷுவா கண்டினியூவலா நீ வெற்றி பெற்று உன் வழிகளை வாய்க்க செஞ்சு நீ சாதிக்கணும்னா உன்னுடைய லாங்குவேஜ், உன்னுடைய கான்வர்சேஷன் கான்ஸ்டன்டா, உன்னுடைய டிக்ளரேஷன், உன் பேச்சு, உன் மூச்சு, உன்னுடைய எல்லாமே இதா இருக்கணும், இந்த பிரமாணத்தின் வார்த்தையா இருக்கணுங்க. இனி அப்படி செஞ்சினா தான் உனக்கு வெற்றி வரும்ட்டாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய சொல் வளம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க vocabulary. ஹல்லேலூயா. நீ ஒரு இடத்துக்கு போறீங்க, எல்லாரும் 4-5 சகோதரிங்க சேர்ந்தா உங்களுக்கு தெரியும், சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசுவாங்க, நெகட்டிவ் சொல்லுவாங்க, புரணி பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நீ அந்த கும்பல் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. நீ அங்க நின்று சொல்லணும், ஹே நீங்க என்ன சொன்னாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். உன் பேச்சு, உன்னுடைய கான்வர்சேஷன், உங்க சொல் வளம், உங்க vocabulary, உங்க லாங்குவேஜ், உங்க கான்வர்சேஷன் எல்லாத்திலுமே இந்த வார்த்தை உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாதாம்? விலகக்கூடாது. ஜெயிக்கிறவங்க யாரா இருக்கீங்களாங்க? you have to continue in this word, you should meditate this day and night அப்படின்றார். ஹalleluya. தூக்கத்துல கூட நீங்க பேசும்போது எதை சொல்லணுங்க? இதுதான் உங்கள் சொல் வளமா இருக்கணும், இது உங்க பேச்சா இருக்கணும். ஹalleluya. வாழ்க்கை திருப்பங்களை தரக்கூடியது, வாழ்க்கை சில நேரம் எதிர்பார்க்காத சம்பவங்களை தரக்கூடியது. இதெல்லாம் நடந்தாலும், வாழ்க்கை நமக்கு ஒரு அகோர அடியை கொடுத்தாலும் உடனே அந்த அடியை சார்ந்து கவுந்து ஊந்து சூழ்நிலைகள் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அப்பொழுது நீங்கள் பேச வேண்டும், நான் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன். எதுவுமே நம்புறீங்க, ஏதோ ஒன்று பெருசா ஒன்று கர்த்தர் உனக்கு செய்ய போறார். பக்கத்துல நான் சாதிக்கிற நேரம் வந்துச்சுங்க அப்படின்னு, அது நான் சீக்கிரம் நிறைவேறும். ஆனா நான் ஒன்றை செய்வேன், நான் சோரவே I will continue in the word. This word shall never depart from my mouth. வாழ்க்கையே கஷ்டங்க, சேர்ந்துராது கூட, அதுதான் கஷ்டம். நீங்க நல்லா யுத்தங்கள் கஷ்டம்தான், கானான் போவது கஷ்டம்தான், ஆனாக்கின் சந்ததிகள் கஷ்டம்தான், வனாந்தரம் கஷ்டம்தான், பல விஷயங்கள் கஷ்டம்தான். ஆனா ஜோஷுவா நீ சாதிக்கணும்னா நீ ஒன்றுல தொடர்ச்சியா இருக்கணும். உன் வாயை விட்டு இந்த வார்த்தை விலகவே கூடாது. இரவும் பகலும் இது வாயில இருக்கணும். பக்கத்துல யார் பேச்ச மாத்தினாலும் நான் என் பேச்சை மாத்தவே மாட்டேன். சிலர் பேச்சையும் மாத்தணும், உங்க பேச்சு மாறினா சீட்டையும் மாத்தணும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? வேண்டாத இடத்துல உட்கார்ந்து இருக்க, அதுவும் கூட சேர்ந்து நீயும் பேச்சை மாறிக்கிட்டு இருக்கனால சீட்டை மாத்தினா பேச்சு. சிலர் மேல எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? 30 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷங்க? 20 வருஷம் ஆயிருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறமும் அதே தான் பேசிட்டு இருக்கான். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் எப்பயே காஞ்சி கரிஞ்சு போச்சு. இன்றைய ரட்சணினால் this is the day. உங்க vocabulary, உங்க சொல் வளமே வார்த்தையா இருப்பதாக. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல எங்க குடும்பம் இதுதாங்க வெற்றி பெறும். மோசே இல்லங்க, அவர் இல்லங்க, அது இல்லங்க, எல்லாம் இல்லங்க, இயேசு இருக்கிறாருங்க. ஆமென். பக்கத்துல நான் பெரிய காரியம் செய்வேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், நீ அதை சொல்லவே. என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? எங்கே நிம்மதி? நீ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாதான், சொல்லவே கூடாது. சிறந்த நாட்களை இனிதான் காணப்போகிறேன். நான் எழுந்து சாதிக்கிற நாள் வந்தாயிற்று. அவருடைய மகிமையை நான் காண்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இன்னிலிருந்து என் பேச்சே வேற. வருவேன், நான் ஆவியில வருவோம் உங்க வீட்டுக்கு. When hardship comes, when life gives you a blow, things don't happen the way I want. Let us learn what God said to Joshua. இந்த வார்த்தை உன்னை நரேட்டிவா இருக்கும். இதுதான் நீ பேசிட்டே இருக்கும்.
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் போய் ஆதாம கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சொல்றாரு, நான் உங்களை பார்த்தேன், உங்க சத்தம் கேட்டுச்சு, உங்களை பார்த்த உடனே நான் நிர்வாணியா இருக்கேன், ஒளிஞ்சிட்டேன்னு. உடனே ஆண்டவர் கேட்ட அடுத்த கேள்வி, இது உனக்கு யாரு? Who told you that? யாரா உன்னை நிர்வாணின்னு சொன்ன? பக்கத்து சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? என்ன பாஸ்டர் நீயே சொல்லு, நீ சொல்றது நாங்க திருப்பி சொல்லுவோம். இல்லைங்க, சொல்லுங்க, ஜெயிப்பேங்க அப்படின்னு சொல்லு. என் சிறந்த நாட்கள் இனிதான் காண்பேன், இதிலிருந்தும் உயர்ந்துருவேங்க. இன்னைக்கு நான் போவது சைக்கிள்னுங்க, ஆனால் சீக்கிரம் ஒரு நாள் ஏன் நானும் என்னாலையும் அந்த ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டர்ல லேண்ட் பண்ற ஹெலிபேட்லாம் இங்க இல்ல, கார்ல போவீங்க. பரவாயில்ல, சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, பெருசா சொல்லுங்க. Hallelujah. You have to choose which of this conversation will not depart from your mouth. உன் வாயை விட்டு விலகாத ஒரு பேச்சு எது என்பதை நீ இன்னைக்கு என்ன செய்யணும்? நிர்ணயிக்கணும். ஆமென். ஜோஷுவா சொல்றாரு, this must be constantly part of your conversation. ஈஸியா நம்ம பழைய பேச்சுக்கு போறது ரொம்ப ஈஸி. We regress back to the old conversation. அதனால தான் நிறைய குடும்பங்கள் வீழ்ச்சியில் இருக்குங்க. எல்லாரும் இன்னைக்கு சாம்பலை தட்டிட்டு சொல்லுங்க, சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்று, எங்கள் துக்கம் சந்தோஷமாய். விழுந்தது உண்மைதான், இழந்தது உண்மைதான், சில இழப்புகள் ஏற்பட்டது உண்மைதான், ஆனா அதல்ல எங்க முடிவு. எங்க ஆண்டவர் மீண்டும் எழுந்தருளி வருவார். கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன். பக்கத்துல எதை மாத்தினாலும் என் பேச்சை நீ மாற்றவே முடியாது. So change your conversation. Let it not depart from your mouth. Number 2, ஜெயிக்கிறவங்க மட்டும் கேளுங்க. ரெண்டாவது, you shall meditate in it day and night அப்படின்றார். நீங்க இரவும் பகலும் எதனா செய்யணுமா? தியானிக்கணும். தியானத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. தியானத்துக்கு பல அர்த்தம் உண்டு. ஆமென். இரவும் பகலும் நீங்க இதெல்லாம் செய்யணும், தியானிக்கணும். What does it mean? Do it continually என்றார். உங்கள் வாயை விட்டு விலகக்கூடாது. உங்கள் லாங்குவேஜாக இருக்கணும், உங்கள் சொல் வளமாக இருக்கணும், உங்கள் வொக்காபுலரியாக இருக்கணும். செகண்ட்லி, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ, எதை பேசுகிறீங்க? வார்த்தை. இதை என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யுங்க? தியானிங்க. மெடிடேட். நீங்கள் இதை மெடிடேட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, தொடர்ச்சியா யோசியுங்கள். இல்லை எப்படி சொன்ன, யோசனையில் தரித்திருங்கள். 10 நிமிஷம் அந்த பிரசங்கம் தொடங்கும் போது ஆமேன் ஆமேன், 11வது நிமிஷம் மெடிடேஷனும் போச்சு, சிந்தையும் போச்சு. இப்போ எங்க தெரியுமா நிறைய பேர் இருக்கீங்க, சர்ச்சில் இல்லை. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய சிந்தனைகள் சிதறி போய் விடுகிறது. ஒருத்தர் சொன்ன, பாஸ்டர் ஒரு 3 மணி நேரம் பேசுங்க. உங்களை 3 மணி நேரம் உங்கள் சிந்தனை என் பக்கம் திருப்பி நான் பிரசங்கம் பண்ணணுன்னா என் லங்ஸ் எல்லாம் வெளியே வரணும். ஏன்னா உங்களால் 8 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து கவனிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் சிந்தனையை ட்ரெயின் பண்ண இல்லை. எல்லாரும் இல்லை, சிலர். நீங்கள் சிலர் ரொம்ப ஆழமானவங்க. இட்ஸ் குவிக்லி வி லூஸ் அவர் மைண்ட். ஸோ உங்கள் மைண்டை மெடிடேஷனில் வைங்க. எந்த மெடிடேஷன் பேசுனீங்க பாருங்க, அந்த பேசின வார்த்தை உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. எதுவுமே நம்புறீங்க ஜெயிப்பீங்கன்னு. வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் மைண்டு திங்க் பண்ணு. ஆமென். ஊபரில் போகும்போதும் சொல்லுங்கள், இந்த வாரத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு செஞ்சு முடிப்பார், சீக்கிரம் வெற்றியை நான் காண்பேன். ட்ரெயினில் போகிறீங்களா, உங்கள் மைண்டு மெடிடேட் பண்ணட்டும். ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும்போதும் போச்சு. ஆமென். கீப் மெடிடேட்டிங். டிரைவிங்கில் இருக்கீங்க, டிராஃபிக் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுகிறது, சிந்தையை சிதற விடாதீங்க. கொஞ்சம் சிதறினாலும் திரும்பி அந்த மெடிடேஷனுக்கு வாங்க. உங்கள் மைண்டை ப்ரீஆக்கிபைட் வித் காட்ஸ் வேர்ட். எல்லாரும் தியானிக்கும் போது உங்கள் மைண்டு சக்ஸஸ், வெற்றியையும் நிறைவையும் மேன்மையையும் யோசித்து கொண்டே இருக்கட்டும். ஜோஷுவாக்கு என்ன சொல்கிறாரு? ஜோஷுவா, டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் தாட் லைஃப். உன் சிந்தனை வாழ்விற்கு பாரு, அதை கவனமாக நீ பார்த்துக்கணும். இதை அலைய ஒட்டினா நீ ஜெயிக்க முடியாது. இதை ஒரு இடத்துல கொண்டு வந்து
உன் வாயிலிருந்து விலகாத இந்த வார்த்தை இருக்கு பாரு, இதை குறித்த தியானம் தான் உன் சிந்தனையில் இருக்கணும். நீ அப்படி வச்சிட்டீனா வழிகளை நீ வாய்ப்பு. ஹல்லேலூயா. யாருடைய அனுபவம் அல்லங்க என் வாழ்க்கை. என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்டென்ஷனலாக ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணிட்டு அந்த நரேட்டிவுடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் சிந்தனையில் எப்பவுமே வைத்துக்கொள்ளுங்கள். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை தியானம் பண்ணுங்கள். எல்லாருக்காகவும் நான் பேச முடியாது, ஆனால் நீங்கள் உங்களுக்காக என்ன செய்யணும்? பேசணும். என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை சார்ந்திருக்கிறேன். பல செய்திகளை கேட்பீர்கள், துர்ச்செய்திகளை கேட்பீர்கள், உங்களை முற்றிலும் சோர்வடைய செய்யக்கூடிய செய்திகளை கேட்பீர்கள். அப்பொழுதும் உங்கள் சிந்தனைகளை கர்த்தருக்குள்ள நீங்கள் மெடிடேஷன்லேயே வைங்க, வார்த்தையிலே வையுங்கள். அல்லையே, சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ நம்பர் 1, வாயில் அந்த வார்த்தை இருக்கணும். 2, சூஸ் வாட் யூ மெடிடேட் அப்போம். தேவையில்லாததெல்லாம் சிந்திச்சுட்டு உட்காராதீங்க. நீங்கள் சிந்திக்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் செத்தா கூட உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த வசனத்தை தியானித்து நடக்கிறத சொன்னதவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னைக்கு என்ன, உனக்கு என்ன காணான், எதை தொடர்ச்சியாக செய்கிறியோ உன் சிந்தை அங்கே நிறுத்து, அதுலேயே இரு, அதில் அறிக்கை செய். அந்த அறிக்கையில் உன் சிந்தனையை ஃபிக்ஸ் பண்ணு, உன் வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இரு. அல்லேலூயா. நல்ல விஷயங்கள் சிந்திக்கிறதுன்னு தப்பே. இப்போது ரொம்ப துன்பம் இருக்கும்போது இமேஜினேஷனில் ஒரு படத்தையே ஒரு மூவியை க்ரியேட் பண்ணுங்க. அது சில நேரம் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, அப்படியே சோர்ந்து என்ன வாழ்க்கை அப்படி கவுந்து விடுறத விட அப்படியே உட்காந்து நான் 80,000 பேரை கொண்டு சர்ச்சை கட்டுன்னு சிந்திக்க தொடங்கு. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அப்படிப்பட்ட சில ட்ராமாலாம் நீங்கள் மைண்டில் கொண்டு வர்றது அதுக்குன்னு தேவையில்லாமல் உனக்கு இல்லாததும் உனக்கு சேராததும் உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க போதாத இதெல்லாம் நினச்சி நீ உயிந்து வாழ்கிறத யூ வேஸ்டிங் யுவர் டைம், வேஸ்டிங் யுவர் மெடிடேஷன். வார்த்தை வாயில சிந்தனை, அந்த வார்த்தையின் தியானம். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். இல்லையா, சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 3 முடிச்சலாம். And then he said, இப்படி சொல்றாரு, this book of the law shall not depart out of the mouth, you shall meditate in that word day and night. And then he says, and that you may observe to do. எல்லாம் சொல்லுங்க, to do. நீங்க எதை தியானிக்கிறீங்களோ, எதை பேசுறீங்களோ, அதை நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். செய்வதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு அலட்சியமாக வாழ்கிற ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு நடுவில் நியூ லைஃப் சர்ச்சில் இருக்கிற ஒரு சிலர் எழுந்து கருத்தோடும் கண்ணியத்தோடும், எப்படி சொல்லலாம் தெரியல, கருத்தோடு, இதுதான் என் அறிக்கை, இதுதான் என் தியானம், இதை நோக்கி நான் அனுதினமும் தொடர்ச்சியாக தரித்திருந்து செயல்படுவேன்னு செஞ்சு பாருங்களேன். அப்பொழுது உங்கள் வழிகளை நீங்கள் வாய்க்கை செய்வீர்கள். அதிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒரு வாசல் திறந்துருக்கு, அட்லீஸ்ட் உள்ளே போங்க, சாவியாவது போடுங்க, அட்லீஸ்ட் திறங்க. இந்த வாசலாண்டே நின்று என் வாசலே நீ எப்படி இருப்பாய் அப்படின்னு அங்கேயே நிற்காதீங்க. ஜஸ்ட் ஓப்பன் இட், கோ செக் இட் அவுட், புட் அன் அப்ளிகேஷன், சென்ட் அ ரெஸ்யூமே. ஆமென். சும்மா ஒரு இது பண்ணுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க, ஒரு காலை வைங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. செய்வதெல்லாம் அப்படியே ஒரே நாளில் ஓஹோன்னெல்லாம் மலராது, தொடர்ச்சியாக செய். இருக்கீங்க நினைக்கிறேன். டேக் சம் ஸ்டெப்ஸ் டிசிசிவ்லி. இதுதான் தீர்மானம் என்று சில படிகளை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் ஏதாவது செய்ய, வாயில் பேசிட்டே இருங்க. அந்த வார்த்தைகள் சிந்தனையில் தியானமாக எப்பொழுதும் இருக்கட்டும். இதுமாதிரி நம்புறீங்க, நான் ஜெயிப்பேன். ஒரே ஒரு முறை பக்கத்தில் முடிச்சிட்டேன், பக்கம் சொன்னேன், நான் எழுந்து சாதிப்பேங்க. அவர் என்னை பற்றி வார்த்தையால் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஹல்லேலூயா.
ஸோ ஒன்று டாக் அபவுட் இட், 2 மெடிடேட் திங்க் அபவுட் இட், 3 டூ இட். நீ அதை என்ன செய் அதை செய் என்றார். ஆமாம். 3வது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா, இது 3த்தையும் செஞ்சீங்கன்னா என்ன எஃபெக்ட் அப்படின்றார். கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா அதை திரும்ப திரும்ப நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாட் இஸ் தி எஃபெக்ட்? இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், இங்கிலீஷ் படிக்கிறேன். யூ மே அப்சர்வ் டு டூ அக்கார்டிங் டு ஆல் தட் இஸ் ரிட்டன் தேர் இன். 1 பேசணும், 2 சிந்திக்கணும், 3 செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் 4 சொல்கிறார் ஃபார் தென். எல்லாம் சொல்லுங்க தென். இதுதான் எஃபெக்ட் அப்படின்றார். நீ இந்த 3 விஷயத்தை தொடர்ச்சியாக கண்டினியூவலாக இருக்கீங்களாங்க, தரிச்சு செஞ்சீங்கன்னா, செதறாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் சொல்வளம், உங்கள் கான்வர்சேஷன், உங்கள் வொக்காபுலரி, உங்கள் பேச்சு எவ்வளோ வாழ்க்கை திருப்பம் தந்தாலும் பேச்சை மாற்றாமல் உங்கள் சிந்தனையில் தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் சுத்திகரிச்சுட்டு இந்த பேசின வார்த்தையின் தியானத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இந்த வருஷம் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன், இதை வாங்குவேன், இதை முடிப்பேன், இதை செய்வேன் என்ற தியானத்தில் நீ நிலைச்சினா இருக்கீங்களா? எத்தனை பேர் சர்ச்சில் இருக்கீங்க? இந்த சிந்தனை செதறாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா, தென் தி எஃபெக்ட் சொல்றாரு, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். அங்கே எப்படி இங்கிலீஷ் எப்படி இருக்கு? யூ தென் thou shall make. இங்கிலீஷ் you shall make your way prosperous. உன் வழியை நீ ஜெயமா மாத்துவேன்ட்டார். ஆண்டவர் செய்வேன்னு சொல்லவே யார் செய்வாங்களாம்? ஹalleluya. for then எல்லாம் சொல்லுங்க then when then வந்தா when வரணும். when after you talked about it, after you think about it, after you stepped into it, நீ இறங்கி அதை செய்யணும்னு நிந்தினா கர்த்தர் சொல்றார், உன் வழிகளை வாய்க்க செய். சடன்னு யுத்தம் ஜெயமா முடியும். சூரியன் கூட நிற்கும், சந்திரன் கூட நிற்கும், ஓடும் நதிகள் எல்லாம். வாழ்க்கை போயிடுச்சுங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 60 வந்துச்சுங்க. ஆமென். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எல்லாரும் சேர்ந்து பரலோகமே பாட வேண்டிய நிலைமை வரும். லைஃப் கோஸ் so fast. அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிருங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எழுந்து முடி. You have to do it continually. The church continued and continued and continued and continued. Joshua, you want to be successful? நீ ஜெயிக்கணுமா? உன் வாயில் அந்த வார்த்தை இருக்கணும், உன் சிந்தனையில் அந்த வார்த்தை இருக்கணும். நீ அனுதினமும் அந்த வார்த்தையை சார்ந்து, அந்த வார்த்தையை நம்பி அந்த தியானத்தில் போய் காலவே, அப்பொழுது உன் வழிகளை நீ என்ன செய்வ? ஹalleluya. உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன், நிஜமா பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நானும் என் வாழ்க்கையில எழுந்து என்னாலேயும் முடியும்னா? நீங்க என்னை இப்போ பார்க்குறீங்க, பாஸ்டர் கோஷியா பார்க்குறீங்க, நல்லா இருக்கேனா? ஓகே. நீங்க என்ன சின்ன வயசுல பார்த்துருந்தீங்கன்னா, நீங்க யாருமே இந்த பையன் அதாவது உயிரோடு இருப்பானான்னு கூட நம்ப மாட்டீங்க. ஏன்னு சொல்றேன்னா நல்லா கேட்டுக்கோங்க. முருங்கைக்காவை தோல் உரிச்சா எப்படி இருக்குமா, அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரல் மாதிரி இருக்கும். இம்மத்தூண்டு காலு என்ன ஒரு மாதிரி பார்க்காங்க. அந்த காலுக்கு ஒரு ட்ரெஸ் எங்கள் அப்பா தைக்கிற பெரிய ட்ரௌசரை போட்டுட்டு இந்த சொர்க்கப்பாளையத்தினுடைய தெருக்களில் ஒரு வாட்டர் ரிம்மை சைக்கிள் ஷாப்பில் வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து சீவி அந்த ரிம்மனுடைய இதை வச்சுட்டு, அப்படிதாங்க என்னுடைய ஏர்பிளைனு. என்னை பார்த்த யாருமே, எங்கள் அம்மா கூட, எங்கள் பெத்த அம்மா சாரம்மா கூட என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவன் நன்னாவும் ஜோய், யார் பெரிய அண்ணன், அவன் நல்லா ஆயிடுவான், இவன் நல்லா ஆயிடுவான். இது ஒரு பாவம், வேண்டாத பிறந்தவன்னு எங்கள் அம்மாவே எனக்கு சொன்னா. இவனுங்க இருக்காங்க பாருங்க 2 பேர், கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த பையன் தேர்வான்னு ஒருத்தர் கூட நினைக்கலங்க. ஆனா ஒரு நாள் இந்த பைபிளினுடைய வார்த்தை என் வாயில என்னைக்கு வைக்க தொடங்கினேனோ,
எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒரு தூரம் சொல்றேங்க. நான் என்ன இன்னும் நான் உயரத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறேன். அடுத்த அளவை நான் சீக்கிரம் காண்பேங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எப்படிலாம் எங்களை பண்ணாங்க, இறக்குனாங்க. ஆனா நாங்க இன்னும் நிக்கிறோம். ஒரே ஒரு காரணம் தான், வாயில வார்த்தை, வசனத்தின் சிந்தனை. இன்னைக்கு ராத்திரி உங்களை உற்சாகப்படுத்துறேன். உன் குடும்பம் எவ்வளவு தாழ இருக்கலாம், நீ எவ்வளவு ஏழையா இருக்கலாம், ஹே பிக் அப் தி வேர்ட். இந்த வார்த்தை வாயில இருந்துச்சு, இந்த தியானமும் சிந்தனையில் இருந்துச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமா கால வச்சினா கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிட பொக்கிஷங்களை தந்து, கொஞ்சம் தூரத்துல நீங்க வர்ற ரேஞ்சே வேறையா இருக்கும். கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீர அறுவடை காண்பீர்கள். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. Then you will make your way prosperous. It didn't say God will make your way prosperous. You will make your way prosperous. Hallelujah. ஏன் ஆண்டவர் செய்வார்னு அவர் சொல்லல. ஆண்டவர் என் வழியை வாய்க்க செய்வார்னு சொன்னார். நீயும் வழிய. ஏன்னா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? புரியல உங்களுக்கு? ஒரு நிமிஷம் கவனிப்பீங்களா? நீ தான் ஜெயிப்ப, நீ வழியை வாய்க்க செய்வ, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு ரெண்டு விஷயத்தை, நான் உனக்கு ஒன்று தந்துட்டேன். அது என்னன்னா, மோசே மூலமா உனக்கு தந்த என்னுடைய பிரமாணம், அதை உனக்கு கொடுத்துட்டேன். அதை மட்டும் நீ வாயில வச்சுக்கோ, சிந்தனையில வச்சுக்கோ. மிச்சத்தெல்லாம் நான் செய்ய வேணாம், நீயே முடிச்சிருவேன். வார்த்தை வல்லமே நம்புறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் பேட்டர்னே ஒரு பேட்டர்ன் தாங்க. அவர் சொன்னார், அவர் கண்டார். அவர் சொன்னார், அதை கண்டார். இருக்கீங்களா? After you spoke it, after you meditate it, and after you begin to do it, whatever area of your life you begin to do it, then you will make your way prosperous. உங்க வழியை நீங்க என்ஃபோர்ஸ் பண்றீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஹalleluya. வார்த்தை இல்லாம நம்ம ஜெயிக்கவே முடியாது. கடைசி 5வது வார்த்தை. ஒன்று, உங்க வழிகளை நீங்க வாய்க்க செய்வீங்க. And then you shall have good success. நல்வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். Hallelujah. Making my way prosperous, having good success. Amen. இந்த வார்த்தையின் வாயை விட்டு விலகாமல் இருந்துச்சுன்னா, எத்தனை பேர் இந்த நாட்களில் உங்கள் பேச்சில் அது இருந்துகிட்டே இருக்கும்? உங்கள் சொல் வளம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும். உங்கள் சிந்தனையில் வேண்டாதெல்லாம் ஷட் அவுட் பண்ணுங்க. ஆமென். நம்மெல்லாம் என்ன ப்ரோ, எல்லாம் மாயப்பா, மாயாவது இப்படிலாம் பேசாதீங்க. பக்கத்து தைரியமாக சொல்றேன், வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. மாயை மாயை மாயை, ஒன்றும் இல்லை. யார் சொன்னது? ஒன்றும் இல்லை இருக்குங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. சர்ச்சில் வாரம் உங்களை கூப்பிட்டு வச்சு, ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை, ஒன்றும் இல்லைங்க, வாழ்ந்தோம் செத்தோம், அவ்வளோதான். வராதிங்க. அதுக்கு சர்ச்சு தேவையே. நீங்க அப்படியெல்லாம் மாயை, என்ன வாழ்க்கை இல்லை ப்ரோ, வாட் லைஃப் ப்ரோ, நீங்க சொல்லணும், ஏய் நீடித்த நாட்களால் அவரனை திருப்தியாக்கி, அவர் ரட்சிப்பை எனக்கு வெளிப்படுத்தி. Don't join that crowd. Don't even join that church. Go back to God's word. Let me close this and tell this one statement to you. சிம்பிளாக சொல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. எவ்வளவு பெரிய அது மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டனாக இருக்கட்டும், பூட்டனாக இருக்கட்டும், எந்த நல்லவராக இருக்கட்டும், யாருடைய அனுபவமும் என் வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை. அதை புரிஞ்சவங்க இருந்தால் ஒரு அலையில சொல்ல மாட்டேங்க. இந்த ரீல்ஸ்லாம் ஆளுக்கு வந்து அவன் அனுபவத்தை விடுவான். நம்மால் அதை கேட்டுக்கிட்டு தன்னை மாற்றிக்கிறான். நீ யாருடைய அனுபவமும் உங்கள் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். இருக்கீங்களாங்க? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையில் ரொம்ப இன்றைக்கி தான் முருங்கைக்காய் பற்றி பேசியிருக்கேன். எங்கள் அனுபவங்களை உங்கள் மேலே திணிப்பது இல்லை. Go with the word. Be sure what God says. Take his promise. அப்படி வார்த்தை உங்கள் கூட இருப்பதாக. பைபிள் என்ன தெரியுமா சொல்லிச்சு? தேவன் ஒருவரை உண்மை உள்ளவர், எல்லா மனுஷனும் பொய்யனா இருக்கிறான்.
ஸோ மனித அனுபவங்கள் எதுவுமே நமக்கு நம்முடைய பாடமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தனி ரேஞ்சுங்க, நீங்கள் ஒரு தனி பிறவிங்க, நீங்கள் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவர். உங்கள் அனுபவம் தாங்க உங்கள் அனுபவமாக இருக்கணும். கற்றுக்கோங்க, சிலதெல்லாம் கற்றுக்கோங்க. பெரியவர்கள் மென்டர் சொல்கிற சில அனுபவங்களை கற்றுக்கோங்க. ஆனால் யாருடைய அனுபவம் உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கை உங்கள் வார்த்தை. மீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கம் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் விரிவாக்குவேங்க. கர்த்தரின் எல்லைகளை பெரிதாக்குவார். நான் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஆவிகளை வேகப்படுத்துவாராக. விசுவாசத்தில் தொடருங்கள், விசுவாசத்தில் தரித்திருங்கள், ஆராதனையில் தரித்திருங்கள், வார்த்தையில் தரித்திருங்கள், தியானத்தில் தரித்திருங்கள், நம்புவதில் தரித்திருங்கள். சொல்லுங்க, என் வழிகளை நான் வாய்க்கை செய்வேன். ஹல்லேலூயா. கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Shall we stand? Praise the Lord. Amen. நிக்கலாமா? எளியவர்களுக்கெல்லாம் சேவை நீங்க செய்யணும். You must arise. So the 5 things that we learned from Joshua. Number 1, speak it. Your vocabulary, your conversation. Number 2, meditate. Keep thinking on that. Number 3, அதை சார்ந்து வேலை செய்யுங்க. 4, அப்பொழுது வழிகளை வாழ்க்கை செய்ய நல் வெற்றிகளை காண்பீங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எல்லா 2 கரங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார். கையை மேலே உயர்த்துங்களா? மோசையோடு கூட இருந்தது போல நான் கூட இருப்பேன். எதில் ஜெயிக்கணும் நானும்? Be steadfast continually. They continued and they continued and they began to grow. எதிலுமே சோராதீங்க. தொடர்ச்சியா செய்வேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். Maybe a small humble beginning. Keep on doing it. ஏன்னா கடவுள் உனக்குன்னு சில சமயங்களை வச்சிருப்பாரு, திருப்பங்களை ஏற்படுத்துவாரு. அன்னைக்கு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தொடர்ச்சியும் உன்னுடைய தரித்திருந்ததிலும் உன்னுடைய கண்டினியூட்டி, உன்னுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து you will begin to do greater things. வலது கை என் பக்கம் நீட்டுவீங்களா? இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை பார்த்து ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். நீங்க எழுந்து சாதிப்பீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். நீங்கள் அதை உடைப்பீர்கள். நீங்கள் அதை நாட்டுவீர்கள். நீங்கள் அதை பிடுங்குவீர்கள். நீங்கள் எழுந்து ஒரு தூரம் செல்வீர்கள். அந்த கம்பெனியை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த வீடை கட்டி முடிப்பீங்க. அந்த வாகனத்தை வாங்கி முடிப்பீங்க. நீங்க அந்த ஊழியத்தை வல்லமையா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க கேட்ட ஆத்துமாக்களை நீங்க காண்பீங்க. கொஞ்சம் தூரத்துல நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க தொடங்கும். நீங்க வந்து என்கிட்ட சாட்சி சொல்ற நாள் விரைந்து வருகிறது. பாஸ்டர், எது செஞ்சாலும் நல்லா இருக்கு பாஸ்டர், நிறைய இருக்கு, நான் என்ன செய்யலாம் என்று கேட்கும் அளவிற்கு ஆசீர்வாத பெருக்கங்களை உங்களை நடத்துவார். உங்க சந்ததிகள் எல்லாம் ஓங்கி படரட்டும். வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வாராக. நெகட்டிவ் நரேட்டிவை கிரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லார் கூடயும் பேசும்போது வெற்றியே பேசுங்க, ஜெயமாய் பேசுங்க, மகத்துவத்தை பேசுங்க, காருண்யத்தை பேசுங்க, கிருபையை பேசுங்க, நீண்ட தூரம் பேசுங்க, நீண்ட ஆயுசை பேசுங்க, சிறகின் மறைவை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, சாதிக்கும் திறன்களை பேசுங்க, எடுத்த காரியத்தை ஜெயிப்பேன்னு பேசுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால முடியும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் சந்திக்கும் இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் எனக்கு முன்பாக தலை குனியும். நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயத்தை காண்பேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். I will keep on meditating. காலையில் உம்முடைய கிருபையையும் இரவினில் உம்முடைய சத்தியத்தையும் என் தியானமாயிருப்பதாக. என் தஞ்சம் அடைக்கலம் கோட்டையாயிருந்து ஜோஷுவாவின் யுத்தங்களை வாய்க்க செய்து. இந்த வார்த்தை கேளுங்க, நான் முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஜோஷுவாவினுடைய முடிவு நல்லா இருந்துச்சு. உங்கள் முடிவு நல்லா இருக்கும். சிந்தனைகளை அலைய விடாதீங்க. வாயின் பேச்சில் சொல்வளத்தில் வளர்ந்துட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோஷுவா முடிக்கும் போது
கடைசி அதிகாரம் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, திம்னாத்து சேராவனுடைய பொக்கிஷங்களை அவன் சுதந்தரித்து வாழ்ந்தான். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, God gave Joshua prime properties, சிறந்த பொக்கிஷமான இடங்களை கர்த்தர் கொடுத்தார். 117 வருஷங்கள் அவன் உயிரோடு வாழ்ந்தான். அவன் மரித்த பின்னாடியும் நீண்ட காலத்திற்கு இஸ்ரவேலின் மூப்பர்கள் கர்த்தரை தேடினார்கள். அப்படின்னா என்ன பாஸ்டர்? செல்வாக்குள்ள தலைவனாக இருந்தான். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்ட நீங்க நல்ல பொக்கிஷங்களோடு திம்னாத்து சேராவின் சுதந்திரங்களை சுதந்திரித்து நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆயுசோடும் நீடித்த நாட்கள் வாழ்ந்து, நீங்க நீண்ட காலம் வாழ்ந்த பின்னாடியும் உங்க சந்ததிகள் எல்லாம் கர்த்தரை தேடும் ஒரு நீதியின் சந்ததிகளால், தாவீதின் சரித்திரத்தை நம்ம சொல்லி முடிப்போமா? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கண்டதில்லை என்று உங்கள் சந்ததிகளெல்லாம் கர்த்தரை நம்பி நீதியின் செயல்கள் ஓங்கி படர்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி, அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். Speak it, meditate it and do it. Then you will make your way prosperous and successful. வெற்றியோடு எங்கள் பிள்ளைகளை நடத்தி உயர்த்தி காத்துக்கொள்ளுங்க. வருஷ கடைசிக்கு வந்துட்டோம்ப்பா. இன்னொரு வருஷத்தை சுதந்திரிக்க போறோம். 2025 விட என் 26 இன்னும் பல மடங்கு விரிவாக்கத்தோடு நான் மாற்றிக்கொள்வேன். இப்படி சொல்ற நல்லா கேட்டாமேன்னு சொல்லுங்க. எந்த வருஷமும் முன்னாடி இருந்த வருஷம் வர்ற வருஷத்தை விட நல்லா இருக்கவே கூடாது. எல்லா வருஷமும் இருந்ததை விட இன்னொரு மடங்கு நீங்கள் சாதித்துதான் வாழ வேண்டும். எல்லாரும் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க. 2026 25 விட நான் எழுந்து பல மடங்கு வெற்றியோடு, அனுகிரகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, செல்வத்தோடு, ஊழியத்தோடு, நிறைவோடு வாழ்வேன். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் அல்ல பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.